இப்போ இந்த இடர்பாடுலேருந்து அடுத்தது வந்து மீண்டும் இந்த அரசியல் கட்சி வரணும், தாவேக்கன்ற அரசியல் கட்சி நிற்கணும்னு சொன்னால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டங்களால் முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் தலைமுறை ஆகி பலவீனம் ஆகிட்டாங்க. யார் அங்கே விஜய் தவிர எல்லாருமே தலைமுறை ஆகிட்டாங்க சார். அங்கே தலைமுறை வந்து கேட்டால் புஷி ஆனது தலைமுறை ஆகிட்டு இப்போ வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களோடு போயிட்டார் அவர் பாண்டிச்சேரிக்கு. இதைத்தான் நான் என்றைக்கோ சொன்னேன், அந்தாலும் பொட்டலம் கட்டி அனுப்புங்கய்யா பாண்டிச்சேரிக்கு, இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்கள் அனுப்புங்கன்னு சொன்னால் யாரும் கேட்கல. ஜான் கூட கேட்கவே இல்லை. புஷியாக அந்த பொட்டலம் கட்டி அனுப்பிட்டு எஸ்எஸ்சி உள்ளே கொண்டு வாங்கன்னு நான் பேசிட்டேன். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேறு மாதிரிலாம் நான் எடுத்து விட்டானுங்க. புஷியானந்தே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ரெடி பண்ணி என்னை தாக்கி வந்து இதெல்லாம் நடந்தது சித்தார்த். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்விட்டரில் பயணிக்கிறதே கிடையாது. ட்விட்டரில் வந்து என்னுடைய இதை போட்டு என்னை அசிங்கமாக திட்டுறதுக்கு என் கமெண்ட்டில் வந்து என்னுடைய யூடியூப்பில் வந்து நான் என்ன எங்கெல்லாம் பேசுகிறோம் அங்கெல்லாம் கமெண்ட்டில் வந்து திட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இதெல்லாம் யார்? இதெல்லாம் புஷியானந்த் பண்ணது. எஸ்ஏசியை பற்றி நான் பேசி ஏதாவது ஒன்று போட்டேன்னா அப்புறம் இதே எஸ்ஏசியை திட்டினேன்னா எதுவுமே வராது. நான் அதை பார்த்துட்டேன். ஓ இது எல்லாம் இவன் பண்ணுற வேலை தான் போல இருக்குது.